Jesus is imprisoned within the four walls of our church building. ஆலயத்தினுடைய 4 சுவர்களுக்கு இடையே பாவம் இயேசுவானவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். Even our carols, we are not going to non-Christians. நம்முடைய கீத பவனிகள் கூட கிறிஸ்தவர் அல்லாதவரை தேடி செல்வதே கிடையாது. We go to Christian homes. நாம் செல்வதெல்லாம் கிறிஸ்தவ இல்லங்களுக்கு தான். The fellow is sleeping after a heavy meal. நல்ல வயிறு உடைக்கு தின்னுட்டு அவர் தூங்கிட்டு இருப்பார். And you go and wake him up at 12 o'clock. 12 மணிக்கு சென்று அவரை நீங்கள் தட்டி எழுப்புவீர்கள். And he comes in his night dress. அவர் தன்னுடைய இரவு உடையை போட்டுக்கொண்டு அலங்கோலமாய் வந்து நிற்பார். And you tell him Jesus is born. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று அந்த மனிதரை பார்த்து பாவம் நீங்கள் சொல்லுவீர்கள். He knows that all his life. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த கதையை அவர் அறிந்துதானே இருக்கின்றார். He knows that Jesus is born. இயேசு பிறந்திருக்கின்றார் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியுமே. Why are you going as carols to Christian homes? கிறிஸ்தவ இல்லங்களுக்கே கீத பவனிகளுக்காக எதற்காய் செல்கிறீர்கள்? You know how I understand carols? நான் கீத பவனியை குறித்து என்ன புரிந்திருக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லட்டுமா? Sleepy Christians disturbing sleeping Christians. தூங்கும் கிறிஸ்தவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்களை சந்திக்கும் பவனிதான் கீத பவனி. Get away from this church compound mentality. இந்த ஆலய வளாகத்தை சுற்றி சுற்றி வருகின்றதான குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுகின்ற வேலையை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வாருங்கள். Jesus Christ was not crucified inside the cathedral. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது பேராலயத்திற்குள் அல்ல. He was crucified outside the city among criminals. நகரத்திற்கு புறம்பே குற்றவாளிகளின் மத்தியில் தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். நான் சொல்வதை நன்றாக கவனியுங்கள். Jesus was not crucified in the cathedral. பேராலயத்திலே அருள்நாதர் இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை. He was crucified outside the city among criminals. நகரத்திற்கு புறம்பே கொலையாளிகள் மத்தியிலே அவர் கொலை செய்யப்பட்டார். What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? Let us also go with him, bearing his reproach outside the city. நாமும் நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே அவரோடு போவோம். Yeah, brothers and sisters, he who has an ear, let him hear what the Spirit speaks to the Christians of Nagargoil tonight. அருமையான சகோதர சகோதரிகளே, ஆவியானவர் நாகர்கோயில் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகின்றதை காதுள்ள எவனும் கேட்க கடவன். Go on gospel processions whenever possible. எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் நற்செய்தி பவனியை உங்களுடைய நகரத்தில்